ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை டெய்லியும் சந்திக்கிறான். அது என்னன்னு தெரியுமா? அவனுக்கு திறமை இல்லாமல் இல்லை, அவனுக்கு வாய்ப்பும் இல்லாமல் இல்லை. ஆனால் அவன் உள்ளே இருக்கிற அந்த ஒரு பயம் அவனை ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போக விட மாட்டேங்குது. அவன் தினமும் நினைக்கிறான், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும்னு டெய்லியும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? அந்த ஒரு டவுட்டு, அந்த ஒரு பயம் அவனோட வாழ்க்கையில் ஸ்லோவாக அழிச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்கிறான், இந்த பயம் வெளியில் இல்லை, அது அவன் மனசுக்குள்ளே தான் இருக்குதுன்னு. அந்த நாளே அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். இன்னைக்கு அப்புறம் நான் பயத்துக்காக நிற்க மாட்டேன்னு. அந்த ஒரு முடிவு ஒரு சாதாரண மனிதனை வெற்றியடைய போகும் மனிதனாக மாற்றிடும். ஒரு விஷயம் நன்றாக புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் உன்னை தடுக்காது, நீயே உன்னை தடுக்கிறது தான் உன் பயம். மேலும் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. நீ ட்ரை பண்ணலைன்னா உன் லைஃப்பில் சக்ஸஸே வரவே வராது. இந்த இரண்டு விஷயமும் புரிஞ்சவங்க லைஃப்பில் ஒருபோதும் பின்னாடி போக மாட்டாங்க. வெல்கம் டு அர்ஜுன் ஸ்டூடியோ. உன் லைஃப்பை மாற்ற போகும் ரியல் மோட்டிவேஷன் இங்கே தான் கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாரு. பயத்தால் வாழ்கிறவன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். இது ஒரு நீதி. நீ யோசிச்சு பாரு, எத்தனை டைம் நீ ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்ப, அதுக்கு வேலைக்கு ஆகுமா அப்படின்னு உனக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? மக்கள் என்ன நினைப்பாங்க? நான் இதுக்கு லாய்க்கானவனா? இதெல்லாம் என்ன தெரியுமா? உன்னால் உருவாக்கப்பட்ட பயம். நீ உண்மையிலேயே உலகம் உன்னை தடுக்கவே இல்லை, நீயே உன்னை தடுத்துக்கிட்டு இருக்க. பயம் அப்படின்னா என்ன தெரியுமா? இன்னும் நடக்காத விஷயத்துக்காக ஒரு இமேஜினேஷன் தான் அந்த பயம். ஆனால் அந்த இமேஜினேஷன் தான் உன் ஃப்யூச்சரையே டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஒரு நிமிஷம் நீ பயமில்லாமல் இருந்தா எப்படி இருக்கும்? நீ நினைச்சதை ட்ரை பண்ணுவியா? நீ விழுந்தா மீண்டும் எழுந்துப்பியா? அப்படின்னா ப்ராப்ளம் என்ன? பயம்தான். பயம் வந்தா என்ன ஆகுது தெரியுமா? நீ ஸ்டார்ட் பண்ணவே மாட்ட. நீ ஸ்டார்ட் பண்ணலைன்னா சக்ஸஸ் எப்படி வரும்? இதுதான் உண்மை. பயந்தவன் தோற்றவன் அல்ல, பயத்தால் ட்ரை பண்ணாதவன் தான் இந்த உலகத்திலேயே தோற்றவன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சிங்கம் வேட்டைக்கு போகும்போது அது தோல்வி அடையலாம், ஆனால் அது போகாமல் இருக்குமா? இல்லை. ஏன்னா அது பயப்படாது, அது ட்ரை பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேட்டைக்கு போகாமலே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வாழ்க்கையாடா? இது யாருக்கும் கேரண்டியே கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் கேரண்டியாக கொடுக்க முடியும், ட்ரை பண்ணாதவனுக்கு சக்ஸஸே கிடையாது. நீயே உன்னிடம் கேட்டுப்பாரு, நான் உண்மையிலேயே முயற்சி பண்ணிட்டேனா? பதில் இல்லைனா நீ தோல்வி அடைஞ்சவனே இல்லை, நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவன். அந்த பயம் எங்கிருந்து வருது தெரியுமா? பாஸ்டில் நடந்த ஒரு ஃபெயிலியரில் இருந்து தான். அந்த ஒரு தடவை விழுந்துட்டா நீ மீண்டும் ஓடவே மாட்டியா? அதுதான் லைஃப். விழுந்ததும் எழுந்து ஓடணும். நீ பயத்தோட வாழ்கிற அளவுக்கு இந்த உலகம் டேஞ்சரஸ் இல்லை. நீ ஃபியர்லெஸ்ஸாக இருந்தால் இந்த உலகம் உனக்கு வாய்ப்புகளாக தெரியும்.
பயம் உன்னை சேஃபா வைக்காது, அது உன்னை வீக்காக மாற்றும். ஒரு நாள் நீ ரியலைஸ் பண்ணுவ, நீ பயந்த எல்லா விஷயங்களும் ஒர்த்தே இல்லைன்னு. ஆனால் அந்த நாள் வரும்போது டைம் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். அதனால் இப்போவே நீ சேஞ்ச் ஆகணும். பயத்தோட வாழ்கிற வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி. நீயே உன்னை ரியலைஸ் பண்ணணும், ஒரு முடிவு பண்ணணும். இன்னைக்கு அப்புறம் நான் பயத்தால் நின்று போக மாட்டேன்னு. நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் எடு, அடுத்த ஸ்டெப்பு தானாக வரும். நீ முயற்சி பண்ணு, சக்ஸஸ் உன்னை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். நீ நினைவில் வை, பயத்தோடு வாழ்கிறவன் ஒருபோதும் வெற்றி காண மாட்டான். ஆனால் பயத்தை ஜெயித்தவன் எந்த நிலையில் இருந்தாலும் வெற்றி கண்டே தீருவான். இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். நீ பயத்தோட வாழ போறியா, இல்லை வெற்றிக்காக போராட போறியா? நீ என்ன பண்ண போறன்னு இந்த வீடியோவோட கமெண்டில் சொல்லிட்டு போ. நான் உனக்கு உறுதுணையாக இருக்கேன். இப்போ நீ கேட்ட எல்லா விஷயத்துல இருந்து ஒரு லெசன் மட்டும் நினைவில் வச்சுக்க. பயம் உன்னை காப்பாற்றாது, அது உன்னை பின்னாடி மட்டுமே தள்ளும். ஆனால் நீ ஒரு தடவை அந்த பயத்தை ஜெயிச்சிட்டனா உன் வாழ்க்கை முழுக்க சேஞ்ச் ஆகிடும். வெற்றி எப்பவும் ஸ்ட்ராங்காக இருப்பவங்ககிட்ட வராது, ஃபியரை ஃபேஸ் பண்ணுறவங்ககிட்ட மட்டும்தான் வரும். இப்போ முடிவு உன் கையில். நீ பயத்தோட வாழ போறியா அல்லது லைஃப்பை ஜெயிக்க போறியா அப்படின்னு இந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி இன்னும் பவர்ஃபுல்லான மோட்டிவேஷன் வேணும்னா அர்ஜுன் ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி.